ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு அந்த நேரத்தில் கூட்டு வைத்தது உறவு வைத்து சொன்னால், எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அருமை எடப்பாடி அவர்களுக்கு பாரதிய ஜனதாவோடு எந்த காலத்திலும் உறவு வைக்கக்கூடாது என்ற முடிவில் இருந்தார். ஆனால் அன்றைய தினம் அம்மா இருந்து விட்டார்கள். அம்மா இருந்தபோது கட்சியை துரோகிகள் இரண்டாக பிரித்தார்கள். இரண்டாக பிரிக்கின்ற போது ஒருவர் சென்று ஓடி சென்று, நீங்கள் அதிமுக ஆட்சியை கலைக்க வேண்டும், எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் பதவி இறக்க வேண்டும், கட்சியை உடைக்க வேண்டும், அதற்கு நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் சொல்லி ஓ பன்னீர்செல்வம் என்ற துரோகி அன்றைய தினம் மோடி சென்று சொன்ன காரணத்தினால் அங்கே அப்பொழுது மத்தியில் இருக்க அரசாங்கம் இங்கே நம்முடைய ஆட்சியை கலைப்பதற்காக வழியை பார்த்தார்கள். இரட்டலையை முடக்கினார்கள், என்னவோ செய்தார்கள். அதையெல்லாம் முறியடித்து நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அருமை எடப்பாடி அவர்கள் நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லி மத்திய அரசாங்கத்தோடு துணையாக இருந்த காரணத்தினால் அன்றைய தினம் இதே ஓ பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு இங்கே கட்சியில் சேர சொல்ற போது ஓ பன்னீர்செல்வம் சொல்லுகிறார், நான் கட்சியில் சேர சொன்னால் மோடி சொன்னாதான் சேரணும்னு சொல்றார். இப்போது சொல்றார், என்ன சொல்றார் மோடி பன்னீர்செல்வம், பாரத பிரதமர் மோடி சொன்ன காரணத்தினால்தான் நான் கட்சியில் இணைஞ்சேன், இல்லாட்ட நானே இணையில் சொல்லி ஒவ்வொரு மீட்டிங்கும் பேசுறார். வெக்கமா இருக்கு. அப்படி கட்சியில இணைவதற்கு மோடி ஆதரவோடு சேர்ந்து துணை முதலமைச்சர் ஆகி அமைச்சரும் ஆகி அப்போ என்ன சொன்னால் சசிகலாவையும் தினகரனையும் கட்சி விட்டு எடுக்க வேண்டும். அம்மாவுடைய சாவிலே மர்மம் இருக்கிறது. நான் முதலமைச்சராக இருந்தேன், அம்மா இப்படி செத்தாங்க என்பது எனக்கு தெரியும். ஆகவே தமிழக அரசாங்கம் அதற்கு ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும். அந்த ஆணையம் அமைத்தால் அம்மாவுடைய இறப்பு தெரிந்துவிடும். 2021 தேர்தலில் நடக்கின்ற போதும் பிரச்சனை தான். இப்படி பிரச்சனையை செய்து கொண்ட காரணத்தினால் கட்சியை காப்பாற்ற வேண்டும், இரட்டலையை காப்பாற்ற வேண்டும், தமிழ்நாட்டிலே அண்ணாத்து எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட எம்ஜிஆர் மாளிகையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நம்முடைய புரட்சி தமிழர் அருமை எடப்பாடி அவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக பாரதிய ஜனதாவோடு உறவு வைத்துக் கொண்டு சட்ட போராட்டம் நடத்தி நம்முடைய முன்னாள் அமைச்சர் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் அறிஞர் சி.வி. அவர்களும் நம்முடைய முக்கிய தலைவர்களும் சேர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி இரட்டலையை பெற்று கட்சியும் பெற்று கழக பொதுச் செயலாளர் இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது, கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டது, தேர்தல் ஆணையம் உத்தரவு போட்டது. இரட்டலை சின்னமும் உங்களுக்கு தான், எம்ஜிஆர் மாளிகை உங்களுக்கு தான் சொல்லி தீர்க்கமான முடிவெடுத்த பிறகு எங்கள் பொதுச் செயலாளர் அருமை எடப்பாடி அவர்கள் பாரதிய ஜனதாவோடு என் வேலை முடிஞ்சு போச்சு. ஏன் முடிஞ்சு போச்சு? நீ உன்னோட இருக்கின்ற என்ன காரணத்தை இருந்த என் கட்சியை அழிச்சிருவ, ரெட்டலே பொறுக்கிடுவ, அதிமுக கட்சியை அழிச்சு சின்ன பின்ன ஆக்கிடுவ. அதனால தான் உன் கூட இதை தவிர இனி உன்னோடு ஒட்டுமில்லை உறவுகளை சொல்லி ஒரு துணிச்சலான முடிவெடுத்து வெளியே வந்தவர் என்னுடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள். நடந்து முடிந்த 4வது தேர்தலில் பேசுறாங்க, எத்தனை அழுத்தம் கொடுத்தாங்க. நீ எத்தனை அழுத்தம் கொடுத்தாலும் நாங்கள் எடுத்த முடிவுதான். எனக்கு பதவி பெருசு அல்ல, தன்மானதான் பெருசு, தன்மானதான் பெரிது. இந்த தமிழ்நாட்டிலே மதவாதத்துக்கு இடமில்லை என்று சொல்லி தீர்க்கமான முடிவெடுத்து பாரதிய ஜனதா கூட்டணியில் வெளியே வந்தவர் எங்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள். நின்று போச்சு. அப்புறம் திருக்கோயிலூர்ல உலகளந்த பெருமா உழைப்பால் நம் கழகத்தின் கவனத்தை கவர்ந்தெடுத்த நமது மாவட்ட செயலாளர் அண்ணன் குமரகுரு அவர்களால் இந்த கள்ளக்குறிச்சிக்கு மட்டுமா பெருமை? இல்லை இல்லை. அண்ணா திருக்கோயில் தொகுதியின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அவங்களை அடிமையாக்கணும், படிக்க கூடாது, படிக்காம முட்டாளாக சொல்லி செய்கின்ற கட்சி திமுக. உண்டா இல்லைங்களா? உண்டா இல்லையா? இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில்.